நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. பாமகா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்று 704வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. முற்போக்கு சிந்தனையோடு தொடர்ந்து படைப்புகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி குவித்து கொண்டே இருப்பவர். பல தடவைகள் எமது மகரந்த சிதறல் நிகழ்வில் சிறப்பித்து பல்வேறு கோணங்களில் சிறப்பித்தவர் என்பதும் ஒரு பெருமைக்குரிய விடயம் இந்த வேளையில் கூற வேண்டும். நாவல், சிறுகதை, மருத்துவம், சினிமா துறை, கடவுள் பற்றிய ஆய்வு நூல்கள் என்று எழுதுபவர் இன்று என்ன காதலர் தினத்தில் என்ன பேச போகின்றார் என்று ஒரு ஆச்சரியமாகத்தான் எல்லோரும் நீங்கள் பார்ப்பீர்கள். என்றாலும் நீங்களும் உங்கள் கருத்துக்களை அவருடன் பரிமாறிக்கொள்ளலாம் என்று இந்த முற்கூட்டியை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழ் இலக்கிய உலகின் பிரபல்யமாக பேசப்படும் பெண் எழுத்தாளரான ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியத்தை அவர்களை இன்று எப்படி காதலர் தினத்தை பார்க்கின்றார் என்பதை நாங்கள் பார்ப்போம். வணக்கம் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நவஜோதி. 14/2/26 காதலர் தினத்தை கொண்டாட போறாங்க. அது ஆங்கிலத்தில் வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லப்படும். இதை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்ல இங்கே அழைத்த நவஜோதி ஜோகரன் உங்களுக்கும் அவர்களுக்கும் இந்த தளத்தை நடத்தி கொண்டிருக்கும் திரு நடாமோகன் அவருடன் இணைந்து நடத்தும் கலைவாணி மோகனுக்கும் எனது அன்பான வணக்கமும் நன்றிகளும். அத்துடன் இதை பாட்டு கொண்டிருக்கும் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கங்களும் நன்றிகளும். இன்றைக்கு நான் என்ன பேச போறேன் என்றால், இந்த வேலண்டைன் டே என்றால் என்னன்றது சரித்திரத்தை பற்றி கொஞ்சம், அதுக்கு பிறகு இதுல நீங்கள் இப்ப வேலண்டைன்ஸ் டே பற்றி இப்ப கூற போறீர்கள். எங்களுக்கு எல்லோருக்கும் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவெல்லாம் எழுதுறவ என்ன வந்து சொல்ல போறாண்டு மிக ஆவலோட பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனா கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டல் சொல்லுகின்றார் என்னென்றால், காதல் என்பது ஒரு இரு உடல்களில் வசிக்கும் ஒரு ஆண், அந்த ஆள் மனசின் ஒரு தொகுக்கப்பட்ட உன்னத உணர்வு என்று. அது வந்து இப்ப பல கிறிஸ்துக்கு முன் 3000 ஆண்டுகளுக்கு முன் கூறப்பட்ட ஒரு விடயத்தை நான் பார்க்க முடிந்தது. ஆனால் நவீன காலத்தில் நீங்கள் அந்த இடப்பட்ட காலத்திலையும் வாழ்ந்து இங்கே இப்போ வந்து நவீன காலத்தில் வந்து காதல் எல்லாரும் வேறு மாதிரியெல்லாம் மாறி இருக்குது. பல கருத்துக்கள் இருக்கின்றது. அந்த வகையில் நவீன காலம், அந்த தொழில்நுட்பம் இப்போ வந்து மனுஷர் என்னத்துக்கு தேவையோன்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கின்ற வேளையில் தான் உங்களுடைய கருத்து எங்களுக்கு மிக முக்கியமாக படுகின்றது. அந்த வகையில் நீங்கள் என்ன இந்த காதலை பற்றி என்ன மாதிரி சொல்ல விரும்புகின்றீர்கள் என்றதை உங்களுடைய சொல்லுங்கள். இதில் காதலர் தினம் என்ற வரலாறுக்கு பிரம்மாண்டமான பின்னணிகள் இருக்கு. அது வேலண்டைன் டே என்று ஆரம்பிச்சது. காதல் தினம் என்று ஆரம்பிக்கல. வேலண்டைன் என்றது ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் என்ற பெயர். அவர் கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டில் BC 270 அப்படி இருந்தவர். அந்த காலத்துல கிறிஸ்டியானிட்டி என்றது ரோமர்களால தடுக்கப்பட்ட சமயமா இருந்தது. அது அங்கீகரிக்கப்படாத சமயம். பேகன் சமயம் என்றால் அது படிக்காத மக்கள் பார்க்குற சமயமா தான் இருந்தது. அந்த நேரத்தில் அவர் விடாம மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தவர் வேலண்டைன் என்ற பாதிரியார். அந்த காலகட்டத்தில் இருந்த ராசா என்ற பேர் குளோடியஸ், 2வது குளோடியஸ் என்று இருந்தவன். அப்போ அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த போர்கள் ஒரே நடந்து கொண்டிருக்கிறபடியால் போருக்கு போற வீரர்கள் கல்யாணம் முடிக்கக்கூடாது என்று சட்டம் போடுறான். பின்ன இவர் அப்படி கல்யாணம் முடிக்கிற விரும்பினா அவர் ரகசியமா கல்யாணம் முடிச்சு வைக்கிறார். அதை தெரிஞ்ச ராசா இவரை கொண்டு ஜெயிலில் போடுறார். ஆனால் ஜெயிலில் இருந்து கொண்டும் அவர் மற்றவை உதவி செய்து கொண்டிருக்கிறார். பின்ன அந்த ஜெயிலர் இவர் இவ்வளவு
உதவிகள் செய்கிறார். ஒரு ஞான திருஷ்டி உள்ளவர் மாதிரி இருக்கிறார் நினைக்கிறார் அந்த சிறை காவலன். ஏன்னா அவரோட மாளுக்கு கண் தெரியாது, இந்த சிறை காவலன் மாளுக்கு. அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு வரார். ஒன்று ஒரு உண்மையா அப்படி தீர்க்க தரிசனம் ஞான சக்தி உள்ளவரான்னு பார்க்கறதுக்கு. மற்றது மாளுக்கு கண் தெரியாது, அதுக்கும் வருத்தம். சோமாவரை கூட்டி கொண்டு வர்றார். அப்படி கூட்டி கொண்டு வர அந்த பிள்ளைக்கு இந்த வலண்டைன் என்ற பாதிரியார் கண்ணை சுகமாக்குறார். அதுக்கு பிறகு அந்த பிள்ளை நன்றி கடன் எழுதுது. நன்றி கடன் எழுது இவர் மறுமொழிகளை கொண்டு வர்றார். அப்ப அந்த ராசாவுக்கு கோபம் வருது. இவர் ஆக்களில் கல்யாணம் முடிச்சு வச்சு கொண்டு இருக்கிறாரோ, போருக்கு போறதுக்கு ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அந்த நேரம் இப்படி இதெல்லாம் செய்கிறார். அப்ப இவர் பேர் இதாக வந்து கொண்டிருக்குத்தானே. ஏன்னா இவருக்கு மரண தண்டனை வைக்கிறார் விசாரிச்செல்லாம் பார்த்துட்டு. பின்ன அவர் சாக முதல் ஒரு கடிதம் எழுதுறார் இந்த பொம்பளை பிள்ளைக்கு. அதுல எழுதுறார், உன்னுடைய வலண்டைன் என்று எழுதுறார். வலண்டைன் என்று எழுதுறார். பின்ன அது எவ்வளவு இறுக்கமான உறவை காட்டுதுன்ற அர்த்தம். அதாவது நீங்கள் ஒரு ஆளோட அன்பு வச்சால் அந்த அன்பு என்ற தாக்கம் என்றது எவ்வளவு உள்ளுணர்வோட சேர்ந்து வருது. சாட்டுக்கு ஹலோ அப்படி இப்படி சொல்லாம அவர் உன்னுடைய வலண்டைன் எழுதுறார். அதுதான் இப்ப இந்த காதல் கடிதங்கள் அவர் வந்தது. அது காதல் கடிதம் அல்ல, ஒரு பாதிரியார் தன் சீட பெண்ணுக்கு எழுதின, தன்னோட உதைக்கு வந்த பெண்ணா எழுதினது. அதுக்கு பிறகு அதுக்கு முதல் இதுல கதை என்னென்றால், இந்த வலண்டைன் என்றது வலண்டைன் வேறு எந்த பேர்ல இருக்க இல்லை. 14ஆம் தேதியை பற்றி நாங்க ஏன் 14ஆம் தேதி நீங்கள் இருக்க இல்லை, 14ஆம் தேதி என்ற கதைக்கும் அதுக்கு ஒரு கதை இருக்கு. அதாவது அந்த காலத்துல லூபகலியா என்ற ஒரு விழா வைக்கிறது. அதாவது குளிர்காலம் முடிஞ்சு காலம் மாறைக்கு ஆதிகால எல்லா விழாக்களும் இயற்கையோட சார்ந்தது. இயற்கையோட சார்ந்து இப்ப நாங்கள் விளைச்சல் வந்துடனே பொங்கல் வைக்கிற மாதிரி அந்த காலத்துல இளவேநல் காலத்துல அந்த மாசி மாதம் 14ஆம் தேதி அவ கொண்டாடினா. அந்த காலத்துல இந்த லூபகலியா என்ற விழா நடக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்றது, அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு அவங்களாம் சோடிகள் சேர்க்கிறது அப்படி எல்லாம் இருந்திருக்குது. அது அதே காலகட்டத்துல இந்த வலண்டைன் இதுவும் வேற அதோட சேர்த்தது விழாவா நடக்குது. அது வலண்டைன் டே என்ற பேரா வந்துட்டது. ஏனால் அவரோட பேரை கேட்டு அந்த பிள்ளைக்கு கிடைச்ச இதெல்லாம் கிடைச்ச அது வலண்டைன் டே இருந்து அதோட அன்பு அவரோட அன்பை காட்டினது. முதல் இருந்ததும் ஆண் பெண் உறவுகளை உண்டாக்குறது இளவேநல் காலத்துக்கு பிறகு மாதிரிதான் ஆரம்பிச்சது. அதுபோல இதையும் சேர்த்து அவை வலண்டைன் டே என்று நடத்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் ரோமனுக்கு பயன்தான் செய்து கொண்டு வந்தாங்க. என்றால் ரோமர் கிறிஸ்டியானிட்டிய அங்கீகரிக்க இல்லை. அதுக்கு பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு 5ஆம் நூற்றாண்டு அப்படி அந்த காலத்துல இந்த ரோமன் கிறிஸ்டியானிட்டிய அங்கீகரிச்சு எல்லாம் நடக்க போப் செலசியஸ் என்றவர் தான் அந்த 14ஆம் தேதி வலண்டைன் டே உண்டாக்குனவர். அங்கீகரிச்சு அது உத்தியோகபூர்வமாக ஆக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அதுக்கு எத்தனையோ வலண்டைன் கதைகள் சொல்றாங்க. இந்த வலண்டைன் இப்படி செய்த, இந்த இப்படி அப்படி செய்துன்னு. அதுக்கு பிறகு அது காதலத்தனமாக வருது. காதலன்று வரைக்கும் நீங்க கேட்டீங்கள், காதலன்றது உள்ளுணர்வு மனிதன்ற உணர்வுகள்ல முக்கியமானது அப்படித்தான் எல்லாரும் நிற்கிறது. ஆனால் அது எந்த சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிறோம்ன்றதை பொறுத்தது. என்றால் நாங்க இப்ப படிக்கிறது ஆய்வுகள் எல்லாம் நடந்தது அப்படி இருக்க தத்துவ ஞானிகள் அவையெல்லாம் இதை பற்றி காய்ச்சிருக்கணும். அப்ப காதல் என்றால் என்ன? காதல் என்றால் வெறும் உடம்பு சார்ந்த ஒரு அல்லது ரீப்ரொடக்ஷன், அதாவது பிள்ளை பிறகுறதுக்காக இன்னும் ஒருத்தி விரும்புறது அப்படிகளா, அதுக்கு அப்பாலும் இருக்குதா என்று பல விதமாக காதலை பற்றிய அனுமானங்கள் எல்லாரும் சொல்லினோம். இப்ப
தத்துவ ஞானிகள் கூட இதை பற்றி கழிச்சிருக்கணும். அதாவது அரிஸ்டாட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆமா. ஒரு தத்துவ ஞானி, கிரேக்க தத்துவ ஞானி. அவர் சொல்றார், ஈருடல் ஓர் இதுதான் காதல். அதாவது இந்த அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது. அந்த அதுதான். ஆமா, அரிஸ்டாட்டில் சொன்னதுதான். சினிமா படங்கள் அடிக்கடி வர்றது, ம். அதுதான் காதல். அப்ப ஆனால் அதுக்கப்பால மூன்று விதமா சொல்றாங்க. ஒன்று ஈரோஸ்ன்றது, அதாவது கவர்ச்சியோட வர்றது, பருவத்துல வர்றது, சுரப்பியால வர்றதெல்லாம் ஈரோஸ். அதாவது ஒரு கவர்ச்சி ஆரம்பத்துல, வயது கேட்க காதல் பக்கத்து வீட்டு வெளியால் பார்க்காத பொம்பளை பிள்ளைகளும் இருக்க மாட்டினம் என்றால் அது இயற்கை. கவர்ச்சி பார்க்கறது அது காதலா வரலாம், சிநேகமா வரலாம், அதுக்கப்பால ஒரு உறவா வரலாம். அப்ப அதுகளுக்கு பெயர்கள் இருக்கு. ஈரோஸ்ன்றது ரோம கடவுள், காதல் கடவுள்ன்ற பெயர். ஈரோஸ் என்றால் அது காதல் அப்படின்னு இருக்கு. அடுத்தது இந்த கடமை கல்யாணம் முடிச்சாலும் இந்த உறவுகள் மூன்று விதமா இருக்கலாம், கல்யாணம் முடிக்க முதலும் இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, பார்க்க ஒரு அன்பு வாரது என்று. அந்த அன்பு எப்போவும் ஒரு உடல் சார்ந்ததா இருக்க தேவையில்லை. பக்கத்து வீட்டுக்காரரோட வர்றதும் ஒரு விதமான இறுக்கமான தொடர்பா இருக்கலாம். அப்படியே வித்தியாசமான காரணங்கள் எல்லாம் சொல்லினோம். அப்படியே சொல்லி வரைக்க அப்ப ஈரோஸ்ன்றது பருவன் சார்ந்தது, கவர்ச்சி சார்ந்தது என்று வரைக்க. அடுத்து அகபே என்று சொல்றது. அகபே என்று சொல்றது அது கடமை சார்ந்தது. கல்யாணம் முடிச்ச பிறகும் அந்த இது நடக்குது, அந்த உடம்பு கவர்ச்சி முடிய விட்டு குழந்தைகளுக்காக தவாளிகின. அதுபோல நீங்கள் படிக்க எனக்கு உதவி செய்கிற அப்படி ஒன்று படித்தாலும் சேர்ந்து ஐயோ பாவம் எனக்கு அது உதவி செய்து நான் உதவி செய்யணும்ன்ற கடமையோடு நீங்க ஒரு சிநேகிதியோட பழகுறீங்க. அதுவும் ஒரு விதமான உறவு தான். பக்கத்து வீட்டுக்காரரோடோ பக்கத்து ஊராரோடையோ எல்லாம் அப்படித்தான். அது கங்கால இருக்கிறது பிலோசபிக்கலா இருக்கிறது. நான் இந்த மூன்றையும் பற்றி என்ற நாவல் ஒன்றில் எழுதியிருக்கிறேன், சாகித்ய அகாடமி பெற்ற நாவல். அதில் எழுதியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் விளக்கமா எழுதி. அந்த பிலோசபிக்கல் காதல்னா குடும்பத்திலையும் வரும், வழியிலையும் வரும். இப்போ ஒரு டீச்சர், ஒரு பொம்பளை பிள்ளை வட்டெல்லாம் டீச்சர்னு சொல்லிக்கின்றது, அது அந்த இன்டெலெக்சுவல் இதுல வந்தது. கடமை கப்பால அவற்றை இன்டெலெக்சுவல் அது விரும்புது. அப்ப நாங்கள் எழுத்தாளர்களை விரும்புறது அதுவும் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்திலேயும் இருக்கும். என்றால் முதல் பருவம் வந்து வருகிறது, கடமை சார்ந்து வருகிறது. அதுக்கு பிறகு தத்துவமாக எங்களோட விதி உண்டாயிருக்கிறோம், அல்லது என்னுடைய கடமை இவக்கு செய்கிறது, அல்லது நாங்கள் கடவுளால இணைக்கப்பட்டவர்கள், அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு வர்றதுதான் அந்த பிலோசபிக்கலான காதல். அப்போ அதை நீங்கள் ஆய்வு செய்து கொண்டு போனீங்கன்னா ஒரு தொகை விதமான ஆய்வுகள் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த காதல் ரெண்டு வர்றது பெருசா வர தொடங்கினது 1500 வருஷங்கள் அப்படித்தான். அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கு 700 500-600 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு நடந்தென்றால் 1700 ஆண்டுகள்ல உலகம் விரிவடைய தொடங்குது. பிரிண்டிங் கம்பெனி எல்லாம் வருது. அப்ப காட்டடிக்கலாம் தொடங்கினோம். சரியா, முதல் தனக்கு விருப்பமானதுக்கு வேலியால போட்டு போறவங்களே வேந்து கருத மழை வலிக்கிட்ட மாதிரி. அப்ப அந்த காலத்துலதான் அந்த பிரிண்டிங் கார்டெல்லாம் வந்தது. 1800 அது கணக்க செய்ய தொடங்கிட்டின. அப்ப அதுகெல்லாம் வந்தது. அமெரிக்காலாம் கூட தொடங்கினது. இப்ப பிரிட்டன்ல, கனடால, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிகள்ல. அதுக்கு முதல் இந்த விழாக்கள் ரோமன் சார்ந்த இடங்கள்லாம் நிறைய இருந்தது, பாரம்பரிய இதுகளாக. பேருந்து வேலண்டைன் டேன்றது இன்றைக்கு அர்ஜென்டினா, மெக்சிகோ, பிலிப்பினோஸ், அதாவது தொடர்பு வர 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 எல்லா இடமும் போய் கொண்டிருக்குது. அப்ப ஆனா நீங்க கூறியது இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா, நீங்கள் அந்த பழைய எப்படி அந்த கிரேக்க தத்துவத்தில இருந்து ரோம பாரம்பரியத்திலிருந்து அது அதைத்தான் ஆரம்பத்தை சொன்னான். எந்த விழாவும் மனிதர் வாழ்ந்த இயற்கையோட சேர்ந்த விழாக்களை தான் அது
மத மத விழாவாக ஆக்கப்பட்டது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். அதே உதாரணம், அதாவது ரோமர்கள் பிரித்தானியாவுக்கு வரைக்கும் இவர்கள் 25ஆம் தேதிய அந்த சூரியன் இன்ன படத்துக்கு மாறுற நாள் தான் அது 25ஆம் தேதி கொண்டாடி கொண்டிருந்தது. அதுக்கு ரோமனுக்கு அறியல் வந்துடுது, இவங்க பட்டிக்காடங்களை இன்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க அதை ஜீசஸ் பிறந்த நாள்னு சொன்னாங்க. ஜீசஸ் 25ஆம் தேதி பிறந்துட்டு ஒரு பேர்த் சர்டிஃபிகேட் யாரும் கொடுக்க இல்லை. ரோமர் தான் அதை 25ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் ஆக்குனது. அதுக்கு முதல் பிரிட்டிஷ் வச்சிருந்தது பிரித்தானியா ஆக்கள். இப்ப இருக்கிற இங்கிலீஷ்காரர் அப்ப இருக்க இல்லை. அப்ப இருந்தவே செல்டிக் என்ற ஆக்கள். இந்த பிரித்தானியர் வந்தது 5ஆம் நூற்றாண்டு அப்படி காலத்துல தான். அந்த ரோம அழிக்கிறாங்க. அந்த ஜெர்மனியிலிருந்து போன பாவேரியன் என்ற இனம்தான். பாவேரியன் என்றால் ஆங்கிலோ சக்சன் மாதிரித்தான் அது. அப்ப அந்த ஆக்கள் அதுக்கு பிறகு இங்கிலாந்துக்கும் வர்றாங்க. ஜெர்மன் தானே வந்தது முதல். ஆங்கிலோ சக்சன் என்றால் ஆங்கிலோ ஒன்று நதிக்கரையில் இருந்து வந்து சக்சன் என்றால் ஜெர்மன். பின்ன அவங்க வந்து அது வளர்ந்து அதுக்கு முதல் இருந்தவை எல்லாம் வேற நேட்டிவ் பாரம்பரியமாக்கள். இன்றைக்கு இருக்கிற ஆங்கிலோ சக்சன் இல்லை. இன்றைக்கு இதை எடுத்து பார்த்தீங்கள் என்றால், சென்டஸ் எடுத்து பார்த்தீங்கள் என்றால் 35% தான் அந்த உண்மையான ஆங்கிலோ சக்சனாக இருப்பாங்க. மிச்சமெல்லாம் மிக்ஸ்ட். ஏன்னா ரோமன் வரைக்கும் வந்தவையோட சேர்ந்தவை, இப்போ இந்த யூரோப்பியன் ஓட சேர்ந்தவை. அப்போ அந்த மரபணுக்கள் எடுத்து பார்த்து கொண்டு போனால் அந்த பியோ ஆங்கிலோ சக்சன் என்றால் 35%. அப்போ ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு ஆதிக்கம் வரைக்கும் அதுன்ற விழாக்களும் மாறுறது. அதான் சொன்னேன். அது முதல் விழுப்ப கல்யாண்டு இருந்தது வந்து வலண்டைன் என்று வந்து இன்றைக்கு வலண்டைன் டே தான் சொல்லுவினோம். ஆனால் நாங்கள் காதல் தினம்னு சொல்றோம், வலண்டைன் என்று சொல்றோம். இல்லை, லவர்ஸ் டே. காதல் தினம்டா லவர்ஸ் டே. அது இங்கிலீஷ்ல ஒரு நாள் சொல்றோம் லவர்ஸ் டே. நாங்களாம் லவர்ஸ் டேன்னு சொல்றோம். அவன் வலண்டைன் டேன்னு சொல்லுவான். ஏண்டா அதுக்கு அதுக்குத்தான் நம்ம திருப்பி அந்த ஹிஸ்டரியை சொல்லி கொண்டு வரோம். ஏன் அந்த வலண்டைன் டே அது இருக்குது. நாங்கள் காதல் தினம்னு சொல்றோம். காதல் தினம் நாங்கள் அவங்கள பார்த்து கடிதம் எழுத தொடங்கினது. அதாவது காலத்துக்கு காலம் இடத்துக்கிடம் என்னத்தை எடுக்கிறீங்களோ அது மாதிரி அது மாறிக்கொண்டு வரும். தமிழாக்கள் எடுத்து பார்த்தா இவன் நாங்க சொல்றது கிறிஸ்துக்கு பின் 2ஆம் நூற்றாண்டு கதையை தான் சொல்லி கொண்டு வரோம். ஆனால் எங்கள் சங்க காலத்திலேயே காதலும் காமமும் தாராளம் இருந்திருக்கு. பெண் தனக்கு விரும்பின செய்து கொள்றது எல்லாம் பேச்சு கல்யாணம் எல்லாம் இப்ப இருக்க இல்லை. காதல் கல்யாணம் கூட இருந்தது. கிறிஸ்துக்கு முதல் சங்க காலம். அந்த சங்ககால இடங்களை பார்த்தீங்கள் என்றால் தொல்காப்பியம் எழுதினது 8ஆம் நூற்றாண்டு பிசி. அப்ப ஒரு மொழிக்கு தொல்காப்பிய இலக்கணம் எழுதுகிற காலம் என்றால் அப்ப அந்த மொழி வளர்ந்திருக்க வேணும். சரியா? கிறிஸ்துக்கு முதல் 8ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியத்துக்கு இலக்கம் எழுதனென்று பேராசிரியர் கைலாசபதி பண்டை தமிழர் வாழும் வழிபாடு எழுதியிருக்கிறார். அந்த காலகட்டத்திலாம் கிரேக்க நாட்டில் இலியாட் என்ற நாடகமும் தான் ராமாயணம் என்ற கதையின் ஆரம்பம். ரெண்டும் இருக்கு ஒரே மாதிரி. அப்ப அப்படி என்றால் இந்த கதைகள் வர முதலே எங்களுக்கு இந்த காதல் கல்யாணம் இருந்திருக்குது. அதோட எங்களோட தமிழ் பகுதிகளில் காதல் மட்டும் இருக்குது, சுயம்பரம் இருந்திருக்குது, பெண்ணே தானே சேர்த்து தெரிஞ்சு கொள்றது அதெல்லாம் இருந்திருக்கு. அப்ப நாங்கள் ஏன் இதை சொல்ல வரணும் என்றால், இந்த யூரோப் இந்த முதல் 10 மொழிகள்ல ஆதி மொழிகள்ல தமிழும் உண்டு. அது ஹீப்ரு, கிரீக், பெர்ஷியன், சைனீஸ், அரபிக்கில் அரமேண்டா ஜீசஸ் பேசின மொழி. அரமே தான் அவர் பேசினது. அவர் யூதர் இருந்தாலும் அவர் பெருந்த பாசி அரமே. சரி, அப்ப 10 மொழிகள், அப்படி 10 மொழிகள் இருக்கு. அப்ப அப்படி என்றால் அந்த எங்களின் சிவிலைசேஷன் மிக 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 பழமையானது. ரோமர்களோட சிவிலைசேஷன் 2ஆம் நூற்றாண்டுக்கு கிமு 1ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பிக்குது.
ஆம், எங்கட அப்ப கிமு 1ஆம் நூற்றாண்டுல ஆம், ரோமர் ஆங்கில நாட்டுக்கு வராங்க, ஆங்கில நாட்டை அடிமையாக்குறாங்க. அதே நேரம் எங்கள் இந்த தமிழ் மன்னர்கள் ரோமரோட ட்ரேட் அக்ரிமெண்ட் செய்கிறாங்க லெபனோன்ல. அப்படி வளர்ந்த ஒரு நாகரிகம் தான் தமிழ் நாகரிகம். அப்ப அந்த வாழ்க்கை முறையும் வளர்ந்தா இருந்தது. ஓ காதல் கல்யாணம், பெண் சுயம்பரம் எல்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு இந்த பிராமணியம் வந்த பிறகுதான் 10 வீத கல்யாணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்றெல்லாம் சொல்லி சாத்திரம் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து எல்லாம் செய்து, அது தனக்கு தெரியாத மொழியில எல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சு கொண்டிருக்கிறது. அந்த தனக்கு தெரியாத மொழியில கல்யாணம் பண்ற ஒரே ஒரு கம்யூனிட்டி இந்த இந்த உலகத்திலேயே தமிழர் தான். அப்படியோ போப்பே சொல்லி போடாரு, எந்த மொழியிலையும் நீங்கள் பூஜை செய்ய தேவையில்லை, உங்களோட மொழியில செய்யலங்கன்னு. அது 200 இயர்ஸ்க்கு மேலே சொல்லி போட்டினோம். ஓ என்றால் அவை செய்தது லட்டின் தானே அந்த காலத்துல. ஆ ம் அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இந்த மொழியில அதை கும்பிடுங்களோ உங்களோட கடவுளை அதில் செய்யுங்க. ஆனால் இன்றைக்கு மட்டும் தனக்கு தெரியாத மொழியில போய் கடவுள்கிட்ட நூலாம் கேட்கறது முட்டாள் தமிழன் தான். ம் எனக்கு தெரியாத மொழி கடவுளுக்கு தெரியும். என்ற குழந்தை கேட்டவன் அப்ப கடவுள்ற புள்ளி என்ன நாங்கள், அப்ப கடவுளுக்கு புள்ளிடுற மொழியும் தெரியாது. அப்ப இன்னொரு மொழியோட 5 வயது என்ற மனுக்கு கேட்க அவங்க கிட்ட என்னட்ட. அப்ப நாங்கள் தான் இந்த மொழியில கல்யாணம் செய்து கொண்டு தெரிகிறோம். ம் இப்ப நான் இதை சொல்ல வரேன் என்றால், சமுதாயம் மாற 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 யார் பவர்ல இருக்கணுமோ அவை அதை மனிப்புலேட் பண்ணிவிடும். ம் இப்ப இயற்கை ஒரு இயற்கை விழாக்களை ம் கடவுளை வழியாக்கி இன்னைக்கு காதல் வழிபாடு அங்கே வச்சிருக்கு. சரியா? காலம் மாற மாற வருது. ம் ஆனால் இப்ப நான் பழங்காலத்து தமிழர் வாழ்க்கையெல்லாம் சொல்லி கொண்டு வரேன். ஓ இப்ப ஓர்டினரி மக்களோட வாழ்க்கை எடுத்தீங்கள் என்றால், உதாரணமாக மட்டக்களப்பு மக்களோட வாழ்க்கை எடுத்தீங்கள் என்றால், ம் அங்க காதல் காதல் கவி என்றது வலு சாதாரணமா இருந்திருக்குது. ஒருத்திக்கும் ஒருவனும் விருப்பம் என்றால் அவை காதல் கவி எழுதினும். ஏனென்றால் அங்கே லெட்டர் கொடுக்குற இல்லை. ம் நான் அதால போயேக்க அவர் சொல்லுவார். அவ அந்த காலத்துல குறுந்தொகை இருந்த காலத்துல நான் இதை பற்றி மட்டக்களப்பில் இருக்கிற செங்கதிரோன் கோபாலகிருஷ்ணன் அவரோட கதைச்சேன். ஏனென்றால் எங்களோட ஊரில் நிறைய கவிகள் இருக்குது. ம் அப்ப சங்க காலத்துல இருந்த மாதிரி அப்ப காலகட்டம் என்னண்டான்னு அவரை கேட்டேன். பின்ன அவர் குறுந்தொகையில் ஒரு பாட்டு அனுப்பியிருந்தார். அந்த பாடல என்ன சொல்லுதுண்டா, ம் ஆம், என்ன அந்த சொல்றது பாட்டு இது குறுந்தொகை பழமையான இலக்கிய தமிழ்ல சொல்றேன். ஓகே. ம் நியாயம் நியாயம் யாராகிறோ எந்தையும் நுந்தையும் எம்முறைகளில் ஞானும் நீயும் எவ்வழி அறியும் செம்முல பெயல் நீர் போல. ஆமா இதுல விளக்கம் என்னென்றால், நியாயம் யாவன்னா யூனா உம்மன்னா யாயும் நியாயம் நியாயம் ஞா யு எம், அதாவது என் தாயும் உன் தாயும் ஒன்றில்ல. அடுத்தது எந்தையும் நுந்தையும், அதாவது எந்த தந்தையும் உன்ற அப்பனும் சொந்தவும் இல்லை. ஆனால் ஞானின் நீயும் எவ்வளி அறியும், நானும் நீயும் இதற்கு முதல் எவ்விடத்திலையும் சந்தித்ததும் இல்லை. ஆனால் செம்புல பேல் நீர் போல அன்புடன் நெஞ்சம் கலந்தனவே. அதுதான் காதல். ஆமாம் அந்த அவ்வளவு தூரத்துல கலந்துருக்குது அது குறுந்தொகை என்றா எவ்வளவு காலத்துக்கு முதல், கிறிஸ்துக்கு முதல் எவ்வளவு காலத்துக்கு முதல் எழுதப்பட்டிருக்கும் அந்த கதைண்டான் சொல்ல வர. அப்ப இன்றைக்கு இது குறுந்தொகையில வர்றது. கிழக்கிழங்கை மட்டக்களப்புல பண்டை தமிழரின் வாழ்க்கை முறை பல முறையாக அது மாதிரி வாழ்க்கை முறை இன்னும் அங்கே இருக்குது. அந்த சாதி வளமை அங்கெல்லாம் இல்லை, பெரும்பாலும் குடிவளமை தான் இருக்கு. இரண்டால் அந்த காலத்துல அரச குடியா இருக்கும், படையை செய்தவர்கள் குடியா இருக்கும், அரசருக்கு புத்தி சொல்றவற்ற குடியா இருக்கு. அடுத்தது கடைசியாத்தான் விவசாயிகளோட குடி. அதான் புகழாள். இப்ப நாங்களெல்லாம் கலிங்கராசன் குடி. அப்படி குடிவளமையாத்தான் இருந்தது. எல்லாரும் உண்டு வச்சு கல்யாணம் முடிப்பாங்க. அவரை செய்யக்கூடாது இவரை செய்யக்கூடாது என்று இல்லை. அதான் தமிழ் பாரம்பரியம். அதான் காதல் காமம் என்றெல்லாம் வரைக்க நீங்க பார்த்தால் அவள் முன்பு தெரியாதவனோட மீட் பண்றாள், காதல் பண்றாள் என்றெல்லாம் வரும். அங்க அவள் என்ன சாதி என்று கொண்டு கல்யாணம் பேசிக்கொண்டு தெரிய இல்லை. தெரியாது. அப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், மட்டக்களப்புல
55ஆம் ஆண்டு 1955ஆம் ஆண்டு மீரான் சாஹிப் என்ற முஸ்லிம் அழகன் மகேஸ்வரி என்ற அழகிய பெண்ணும் 2 பேரும் ஒன்றா படித்து காதல் வந்துட்டு காத்தாங்குடி பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், காதல் வந்துடுது. செய்ய முடியல அதுகள் என்ன செய்யுதுகள், நாங்கள் இவ்வளோ காலம் படித்த கதைகளில் வர மாதிரி லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், அது மாதிரி அதுகளும் பாடு மீன் வாவியில் விழுந்து செத்து போச்சுதுகள். ஆனால் இது 55ஆம் ஆண்டு நடந்த கதை. என்ன சொல்ல வரணும் என்றால், அங்கே காதல்ன்றது மிக மிக முக்கியமான விஷயம். இந்த காதல்ன்றது இப்போ சில இடங்களில் பார்த்தால் காதல் அந்த பொம்பளை பிள்ளை அவர் படித்தவரா, நல்ல வீடு வச்சிருக்கிறாரா, நல்ல உத்தியம் வச்சிருக்கானா காதல் வர பண்ணி மட்டக்களப்பு அதெல்லாம் இல்லை. ஸோ when you fall in love, நீங்கள் பழகுறதுனாலே வருது, படித்த இடங்களில் பழகுது, அல்லது பக்கத்து வீட்டில் பழகுது, அல்லது எங்கேயோ கண்டபடியத்தான் காதல் வருது. அந்த அப்போ ஒரு 2 இனத்தை சேர்ந்தவர்கள் கல்யாணம் பேச காதல் வருது, அது இறந்து போனாங்க. அப்போ அடுத்தது அங்கே கவிதைகள் எல்லாம் கவிகள் எல்லாம் நல்ல அழகா இருக்கும். அவருக்கு அவரை விருப்பமாக இருக்கு. என்ன அவருக்கு அவர் அதால போய் பாடுறா, காவலரனோ உங்களுக்கு கைக்கோட்டை வாசலோ, கள்ளனுக்கு முள்ளடன் எனக்கு உன்னெஞ்சம் கோட்டையடா, ஊருறக்கம் கொள்ளும் போது இந்த உசுறு மட்டும் உன்னை தேடும். எவ்வளவு அழகா இருக்கு சரியா? என்னவா இருந்தாலும் உண்டு நெஞ்சுக்குள்ள நான் இருக்கிறேன். என்ன கோட்டையை கட்டி வச்சாலும் நான் இருக்கிறது உன்னுடைய நெஞ்சுக்குள்ள. இந்த உசுறு மட்டும் உன்னை தேடும். அதாவது ஊரே காவல் காத்து உன்னை கோட்டைக்குள் வைத்திருந்தாலும் திருடனுக்கு முள் எப்படியோ அதுபோல எனக்கு இந்த தடைகள், ஆனால் என் உயிரோ உன் நெஞ்சத்தையே கோட்டையாக கருதி என்னை தேடி வரும் என்பது கவியின் கருத்து. அடுத்தது சிறுதூரலும் காதல் நினைவு என்ற கதையில, மேகம் கரிக்கையிலே மாரியம்மா மின்னல் அடிக்கையிலே அத்துமண மேட்டில் நாம் ஆசை வச்ச நாள் தெரியுமா என்று கேட்கிறேன். அப்படியே ஒரு சொட்டும் மறைவில்லா. ஆமா, இப்ப காதல் இல்லாம எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. இப்ப தமிழ் காதல் மற்றும் காதல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கேட்க வேணும். இன்றைய காலகட்டத்தில் இப்ப நாங்கள் பழைய காலத்துல இவ்வளவு அன்பாக அந்த நெஞ்சுக்களை இருக்கிறது, இதுகள் எல்லாத்தையும் பழைய இது கிரேக்கத்தில் துவங்கி அதாவது மட்டக்களப்பில் இந்த மாதிரியான மற்றது கவித்துவம் அந்த அதுகளெல்லாம் சொல்லி கொண்டு வாரீங்க. நாங்கள் இப்போ முக்கியமாக கதைக்க வேண்டியது தற்போது காதலே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இன்றைக்கு காதல் அம்மா அது அந்த காலத்துல ஒருத்திக்கு ஒருத்தன் என்று தான் இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. அதைத்தான் கேட்க வரோம். ஆம்பளைகளும் பொம்பளைகளும் படிக்கை கொண்டிருக்கும், வேலைகளை பேருந்து பார்த்தா இன்னொன்று இருக்கும். பேருந்து அங்கே வந்து செட்டில் ரெண்டு வரைக்க அவை வசதியாக இருக்கிறாளா, வசதியாக அவர் வேலை செய்கிறாரா, அது பார்க்குற சொசைட்டியாக வந்துட்டுது. அப்போ அந்த நாங்கள் இப்போ சொல்லி கொண்டு வந்த காதலுக்கு அதுக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது. அந்த காதல் ஒரு விதத்தில் more specific, more beautiful in a sense. இப்போ ப்ராக்டிக்கலாக செய்யணும். ப்ராக்டிக்கலாக அதோட இப்போ வாட்ஸ்அப் இந்த இதுகள் எல்லாம் வந்த பிறகு வேறு விதமாக தானே காதல்கள் அதுதான் சொல்கிறேன். வேறு விதம் என்றால் ஒரு பக்கம் பார்த்தால் எத்தனை பாய் ஃப்ரெண்ட் வச்சு போட்டும் கடைசியாக கல்யாணம் முடிக்கலாம் தானேன்றதுக்காக தே ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருந்தாலும்ன்றதுக்காக அவனோ என்னோட ஒருவரையும் செக் பண்ணல. அதேம்மா அந்த காலத்து அந்த சொசைட்டி இல்லையே. ஒரு குறிப்பிட்ட ஆக்களோட என்ன பழகுறீங்க, அந்த குறிப்பிட்ட ஆக்களுக்குள்ள பழக்கம் வரும். இப்போ அப்படி இல்லையே, உலகம் பறந்துட்டுது. அப்போ நீங்கள் டேட்டிங்கில் லண்டனில் இருந்து கொண்டு கனடாவில் இருக்கிறால டேட்டிங் செய்யலாம், அவரை நேரம் பார்க்கலாம். அது ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை. டேட்டிங் வந்து நிறைய செய்துட்டு ஒரு நல்ல வேலையாக நல்ல உத்தியோகமாக எனக்கு பிடிச்சவரான்னு செய்யணும். அந்த காலத்தில் அது இல்லை. அந்த காலத்தில் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் மாதிரி. அது அந்த ஸ்பெஷல்ன்றது இப்போ இல்லை.
ஹம், ஒரு வயது வரைக்கும் என்ன கோதாரியம் செய்து போட்டு வந்து வயது ஒரு நான் செட்டில் பண்ணணுமன்ற ஒரு ஃபீலிங் வந்த உடனே தேல் மேரி சம்படி அவர் எப்படி இருக்கணுமென்று அவர் டிசைட் பண்ணினான். அதுக்கு அங்கே காதல் என்று நாங்கள் சொல்லி கொண்டு வந்த காதல்களுக்கும் இதுகளுக்கும் வித்தியாசம். ஆமா. அப்ப அதைத்தான் நீங்கள் மகேஸ்வரி எப்படி என்ற பிள்ளையும் நீலகண்ட பார்க்குறீங்களன்றதான். சாஹிப் சாகுற மாதிரி ஒரு சாக போற இல்லை. ம் ம் அப்ப மகேஸ்வரி பிள்ளையும் மகேஸ்வரியும் மீரான் சாஹிப்பும் காத்தாங்குடியில படிச்சு அந்த காதல் சரி வர இல்லைன்னா ரெண்டு குடும்பமும் விடாதுன்னு தெரியும். ம் அந்த பிள்ளையை கல்யாணம் பேச அந்த பிள்ளை நான் ஒருவரையும் செய்ய போறல ஓர் உயிர் ஈருடல் என்றதான் அது இது. அது பாடமின் மகிழ் விழி செத்து போகுது. இப்போ அப்படி இல்லை. அதுக்கிடையில அது தேம்ஸ் நதிக்கரையில் ஒரு டேட்டும் செய்யலாம், அல்லது செய்நக்கரையில் பரிசில் ஒரு டேட்டும் செய்யலாம். சாக போறையில் அது. ஸோ லைஃப் இஸ் வெரி ஈஸியாக அதை எடுத்துக்கொண்டு போறது தன்மை இருக்கு இல்லையா? ஈஸியாண்டு இல்லாமல் அந்த சொசைட்டி நாகரிகம் வளர வளர மனித சிந்தனைகளும் மாறுறது. ம் ம் சரியா? அப்போ நீங்கள் அதை பிள்ளை சொல்லலாம் ஒரு விதத்தில். அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது. ஒரு போராளி ஒரு பெண் காதல் பண்ணி அவன் செத்து போனான்டா அந்த குடும்பம் அந்த பிள்ளையை பார்க்கும். அந்த பிள்ளைன்ற பிள்ளை இன்னைக்கு அப்படி இல்லை. ம் தகப்பன பிள்ளை பார்க்குற இல்லை, பிள்ளை தானே ரெண்டு பிள்ளைன்னா தான் பார்க்கணும். ஏனென்றால் தாய்கள் இனிமேல் செய்து கொண்டிருப்பாங்க. ம் அந்த பிள்ளை 25 வயது கல்யாணம் முடிச்சா பிள்ளை பெறுதுண்டா தாய்க்கு 50 வயதா இருக்கலாம். ஷி இஸ் ஸ்டில் ஒர்க்கிங், ஷி இஸ் நாட் கோயிங் டு கிவ் அப் ஜாப். ம் அடுத்தது வேற இடங்கள் இருக்கிறோம். நாங்கள் சேர்ந்து வாழ்கிற சொசைட்டியா இப்போ இல்லை. ம் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் என்ற ஸ்ட்ரக்சர் இல்லை இப்போ. அதாவது அடுத்தது ஒன்றுபட்டு வாழ்கிற குடும்பம் மண்டலம் இப்போ இல்லை. ம் அது இன்னும் இருக்குது. அங்கே இருக்கின்றால் பழமையாக வாழ்கிற கிராமங்கள் ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்காவிலிருந்து எல்லா இடமும் இருக்குது. ஆனால் நாங்கள் பண்ணுற டேட்டிங்ன்றது கிராமங்களில் டேட்டிங் செய்ய போகிறோம் இல்லை, அதுகள் இன்னும் மச்சானத்தான் செய்ய போகுது. ம் ம் சரியா? அங்கே வாட்ஸ்அப் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு கட்டுமானம் இருக்கலாம். ம் வெளியில வந்தது இப்போ டேட்டிங்ன்றது டவுனில் இருக்கலாம் செய்வினம், கிராமங்கள் இருக்கிறவ செய்யறே இல்லை. ஓ ஏன்னா அதுகள் ஒரு ஆளை பார்த்து அது புள்ள அந்த அந்த ஆள் சரியில்லை பிள்ளைன்னு போட்டால் அதை விடலாம், விட்டு போட்டு பேசுகிற ஆளை செய்யலாம். அப்போ இந்த மாதிரி டேட்டிங்ன்றது கைண்ட் ஆஃப் ஷாப்பிங் இல்லையா? ம் சூப்பர் மார்க்கெட்டில் போய் இந்த மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சரில் இல்லாது சேன்ஸ்பரில் இருக்கலாம்னு போகிற மாதிரி தான் நாங்கள் போகிறோம். அங்கே அப்படி இல்லை, ஒரு கடை தான் இருக்கு. எங்கள் உள்ள ஒரு பெருமாள் மாமா கடை இருந்து அதெல்லாம் வாங்கணும். அதுபோல ஒரு மச்சான் பேசியிருக்கு, அவரை தான் செய்யணும். அவ அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்க தான் நீங்கள் ஒரு கோட்பாடோட வளருவீங்க. இப்படித்தான் வாழணும், எப்படியும் வாழலாம் என்று நாகரிகம் சொல்லிக் கொடுக்க தங்களுக்கு பிடிச்சதுகளை அதுகள் தேர்ந்தெடுக்கிறது பிழைன்னு சொல்லக்கூடாது நாங்கள். ஓ அப்போ டேட்டிங்கில் நேற்று ஆனா பார்த்த நீங்க சொல்றது சரி. இப்ப பிள்ளைகளை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கருத்தாக சொல்றீங்க. ஆனா அந்த காதல்ன்றது இப்ப ஒரு அதான் கேள்வி திருப்பி திருப்பி சொல்றேன், அது வித்தியாசம் அம்மா. இப்ப இருக்கிற காதல், ஓ இந்த அதைத்தான். காலத்துல காதல் இல்லை என்றால் சாதல். இப்ப இல்ல, அமராவதியை அம்பியாவதியை இங்க தேட இல்லாது. ம் லைலா மஜ்னு இல்ல, அது கதை. மகேஸ்வரியும் மீரா சாஹிப்பும் இல்ல, ம் அது உண்மையா நடந்தது. எங்களுக்கு லைலா மஜ்னு நடந்தது இல்லை தெரியாது, மகேஸ்வரியும் மீரா சாஹிப்பும் இருந்தது எங்களுக்கு தெரியும். அப்பயே இப்ப வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி இப்ப நான் 14ஆம் தேதி எல்லாரும் கொண்டாட போய் நம்ம அது அது என்ன காரணம்? அப்ப இங்க அதான் போன வருஷம் காதல் கடிதம் கொடுத்த வேறவா இருக்கும், இந்த வருஷம் கொடுக்கறது வேறையா இருக்கும். ஓ அந்த காலத்துல அப்படி இல்லைன்னா நாங்க சொல்றோம். ஓ ஓ ஆனாலும் இந்த வருஷம் ஒரு பிள்ளை கண்டால் அடுத்த வருஷம் அதெல்லாம் மறந்து போறது. சொசைட்டி சமுதாயம் மாற சிந்தனை மாறுறது. அப்படி இல்லைன்னு கத்தோலிக்க சமயத்தில் அப்படியெல்லாம் செய்ய இயலாது. சரியா? தமிழ் சமயத்தில் அப்படியும் செய்ய இயலாது. ஆனால் கத்தோலிக்க சமயம் டேட்டும் செய்யல, செய்வினம் தானே. ஆமா, இன்றைய சமுதாயத்துல சமயங்களோ இல்லாட்ட கத்தோலிக்க சமயமோ அப்படின்னு சொல்லி அதுவும் குறைவாக தானே இருக்கு. இப்ப நீங்கள் முந்தின மாதிரி சேர்ச்சுகள் இப்ப அதிகமாக நாங்கள் கத்தோலிக்க
நீங்க சொல்ற கத்தோலிக்க சர்ச்சுகள் எல்லாம் மூடிக்கொண்டிருக்கு இல்லையா? அதையும் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு இப்ப லண்டன்ல பொதுவாக. நாங்கள் வரைக்க நிறைய சர்ச்சஸ் எல்லாம் அதுதான் தமிழ் கோவில்கள் ஆக்குனது. முதலாவது தமிழ் கோயில் அது சினகோகா இருந்தது, ஒரு யூதர் கடையா இருந்தது, யூதர் வணக்க ஸ்தலமா இருந்தது தான் தமிழ் கடவுள் முருகன் கோவில் ஆகினது உங்க ஆரம்பத்துல. இன்னும் போக போக இன்னைக்கு அரசியல்வாதிகள் ட்ரம்ப் கிறிஸ்டியானிட்டியை கொண்டு வர மாதிரி கொண்டு வரையணும். மிடில் ஈஸ்ட் நாடுகளில் இஸ்லாமத்தை கொண்டு வரையணும், இந்தியாவில் ஹிந்துசியம் மட்டும் சொல்லிடணும். ஆனால் அது மாறும். ஒரு தலைவன் வரைக்கும் செய்கிறது அடுத்த தலைவன் செய்கிற இல்லை. அப்ப அந்த சமயம்ன்றது இப்படித்தான் இருக்க போகுதுன்னு 50 இயர்ஸ்ல சொல்ல இல்லாது. என்றால் பிள்ளைகள் கோயிலுக்கு போற இல்லை. இப்ப நான் இருக்கிற இடத்துக்கும் வீட்டுக்கு முன்னாலேயே சர்ச் ஆஃப் இங்கிலாந்து மகாராணியாற்ற கோயில் தான் இருக்கிறது. ஆனா முந்தி வந்து நாங்கள் பார்க்கும் பொழுது சரியான சனமா இருக்கு. ஆனா இந்த கோயில் எல்லாம் முறைச்சு குறைச்சு அதெல்லாம் பில்டிங்ஸ் ஆக்கி விட்டா. இப்ப நான் என்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே அப்பார்ட்மெண்ட்ஸாக மாறிவிட்டது இந்த. ஆனா ஒரு வயது போன ஒரு சிலர் மாத்திரம் ஒவ்வொரு சண்டையும் போறது, அந்த கோயில் மணி ஒன்று கேட்கறது, அது ஒன்று சரி ஒரு 2-3 பேர் போறத நான் சின்ன, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒருத்திக்கு ஒருத்தன் என்ற கதையெல்லாம் இருக்க மாட்டுதுமா, ஒன்றுமில்லை. இருக்காது. தான் நாங்கள் வேறு விதமா காதலர் தினத்தை, அதாவது வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்றத நீங்க சொன்ன கருத்துகள் எல்லாம் இப்ப இருக்கோ தெரியல. பட் வேலண்டைன் டே என்ற அர்த்தம் என்னென்றால் ஒருத்திக்கு ஒருத்தன் உண்மையா இரு. அதான் அந்த பாதிரியாராக உண்மையான அன்பை இந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த பிள்ளை சுகமாகுது. அதுதான் அவர் எழுதுறார், we are valentine. அதாவது உண்மையாக என்ற அன்பை உனக்கு தந்தனா, அந்த அர்ப்பணிப்பு தான் வேலண்டைன் என்ற மீனிங். திருப்பி திருப்பி சொல்றேன், காதலர் தினமும் வேலண்டைன் என்ற 2 சரித்திரையும் சொல்லி கொண்டு வர்ற. காதல் தினம் என்னவா இருந்தது, எப்ப ஆரம்பிச்சது, அதுக்கு முதல் இருந்தது வேலண்டைன் டே என்ற சரித்திரம் என்ன, காதல் தினம் ஒன்று வந்தது, இது பிரிண்டிங் வந்த பிறகு, கடிதம் அனுப்ப வந்த பிறகு, அது நாகரிகம் வந்த பிறகு வருகிறது. இப்போ டேட்டிங் வந்த பிறகு நீங்க கேட்டீங்கள் எப்படி இருக்கும் என்றால் அந்த பழைய சிந்தனைகள், பழைய கனெக்ஷன் இருக்காது. ஒருத்திக்கு ஒருவன் ஒன்று இருக்கிற இல்லை. டேட்டிங் என்றால் ஒரு பிள்ளை எத்தனையா பேரை பார்க்குதோ, ஒரு பையன் எத்தனை பேர் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்களுக்கு நடக்கிறது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நாங்க வேலண்டைன் செரிமனி ஒரு இயற்கை வழிபாடுல இருந்து வந்ததுன்னு சொல்லி போட்டு, அது 2ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லி போட்டு 3ஆம் நூற்றாண்டு, நாங்கள் 21ஆம் நூற்றாண்டுல அது இருக்கணும்னு எதிர்பார்க்க இயலாது. ஏனென்றால் சொசைட்டி சேஞ்ச், சிந்திங். ஏன் ஒருவனை நினைச்சு கொண்டு அவன் குப்பியோ கூடவோ வாழ்ந்து முடிக்கணும், அது இருக்க தேவையில்லை, அவனும் இருக்க தேவையில்லை. என்றால் இண்டிவிஜுவலிசம் தான் இப்ப இருக்கு. அந்த காலத்துல சொசைட்டி செய்தாலும் குடும்பம் என்ன செய்யுமன்ற சிந்தனை எல்லாம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. தாதகப்பன்னு சொல்ல முடியாது. சட்டமும் அவைக்கு அந்த காலத்துல சட்டமும் தாதகப்பனுக்கு சம்மந்தமா தான் இருந்தது. நீங்கள் பிள்ளைகளை இப்படி வளர்க்கலாமண்டல. இப்ப இல்லை, பிள்ளைகளுக்கு அடிக்க இயலாது, சொல்ல இயலாது. அப்ப பிள்ளைகள்ன்றது ஒரு உங்களின் பிள்ளை, ஆனால் ஒரு நாட்டின் சொத்து. அந்த நாட்டின் சட்டத்திட்டம் இண்டிவிஜுவல் என்று வளர்க்குது. அதை அந்த காலத்துல நாங்கள் ஆயுதப்புன்னு சொல்ல தாண்டி இல்லாது, தாண்டாம இருக்க இல்லை. ஆனா இன்னைக்கு அது இல்லை. ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களே, நாங்கள் உறவுகளையும் இணைத்து அவர்களுடைய கருத்துக்களையும் இணைச்சு கொண்டு போவோமா, இல்லாட்டா நீங்கள் ஏதாவது? தாராளமா ஆறும் வந்தால் அவை இந்த கேள்விகளையும் கேட்கலாம். ஆனா அவர் ஒரு மாறுதா இல்லை இல்ல வேற வினம், நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்கல தானே. இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் கதைச்சு கொண்டிருந்தபடியா இல்ல. ஆறும் வந்து இது கருத்துரைன்னு சொன்னான், காதல் தினம் பற்றிய கருத்துரை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். அது உண்மை இல்லையா, நான் சட்டத்துறை சொல்லி போட்டு போயிருப்பேன்.
நிச்சயமாக அப்ப நாங்கள் இப்ப சொன்னதால எத்தனையோ சிந்தனை வந்திருக்கு, கேட்டுக்கொண்டிருக்கிறாரும் நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளும் வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், இல்லாட்டா அவரோட மேலும் உங்களுடைய கருத்துக்களை கூறலாம், கலந்துரையாடத்தானே இல்லையா? அந்த வகையில் நீங்களும் இணையலாம். இப்பொழுது துவங்கி அதை மட்டும் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கணவன் மனைவி அந்த அவர்களுடைய அக்கறை இப்போ இருக்குதானே, அதையும் நாங்கள் சொல்லலாம். ஒரு தாய் பிள்ளைக்கும் பிள்ளைக்கும் தாய் ஒரு பிள்ளை மீது உள்ள அந்த காதல், ஒரு அன்பு, அதை கூட நாங்கள் காதல் என்று எடுக்கலாம் தானே. இப்போ மற்றது ஒரு துன்பத்தில் ஒரு உழன்று கொண்டிருக்கின்ற போது அதுக்கு காட்டுகின்ற அன்பு அதுதான் சொன்னேன், நம்ம இந்த ஈரோஸ் என்ற காதல்ன்றது 3 விதம். ஈரோஸ் என்றால் பருவம் சார்ந்தது, காதல் சார்ந்தது, உணர்வு சார்ந்தது, உள்ளம் சார்ந்தது, உடம்பு சார்ந்தது என்று வரும். அகவே என்று சொல்லிக்க இங்கிலீஷ்ல அது கடமை சார்ந்தது. அது கல்யாணத்திலையும் இருக்கு, வழியிலையும் இருக்கு. தாய் பிள்ளைகளுக்கு செய்கிறது காதல் இல்லாம ஒரு பிள்ளை தாய் ஒரு பிள்ளை வளர்க்கிற இல்லை. அது அவங்க கடமை சார்ந்தது. நான் எந்த பிள்ளை நான் வழியா வளர்க்கணும் என்ற கடமை. அது முழுக்க முழுக்க கணவன் மனைவிக்கு இல்லாத அன்பு தாய்க்கு இருக்கிறது. அவை இடையில வந்தவை. தாய் ஆதி, அந்த குழந்தையின் ஆரம்பமே தாய் தான். அது இன்னும் விதத்துல பார்த்தா பிலோசபிக்கலானது, தெய்வீகமானது. இது கூட சொல்லலாம். நான் இப்ப ஒரு துன்பம் பட்டு கொண்டிருக்கிற கூட ஒரு அயலவர்கள் வந்து உதவுறது, அது கூட ஒரு காதல். அதுதான் சொன்னேன் ஆரம்பத்திலே. அதுவும் இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் செய்கிறது டியூட்டி, கடமை, 2வது விதம் அன்பு. ஆனாலும் அவங்க மரணம் கொடுத்துட்டு போகலாம், ஆனா பெரும்பாலும் அப்படி இல்லை. அவங்க டெடிகேட்டட். என்ற ஒரு உயிர் என்னோட கையில இருக்குது. they do the best. they do the கணவன் மனைவியை விட ஒரு டாக்டர் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு இருக்கிற வலிமை மிக மிக கூடியது. அதை விட இன்றைய காலகட்டத்தில் எனக்கு ஒன்று தோன்றுகிறதும், முந்தைய காலம் மாதிரி இல்லை. கிராண்ட் மதர், அதாவது பாட்டன் பாட்டி, அவர்களோட அன்பு, அந்த அன்பாக இதண்டி ஒரு பேரப்பிள்ளைக்கோ இன்னோ கொடுக்குற முத்தம் இருக்குல்ல, அது கூட ஒரு காதல் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பியோர், அது பியூரிட்டி பிகாஸ் அது 3rd ஜெனரேஷன். அவருடைய ஜெனரேஷன், மகளோட ஜெனரேஷன், 3வது ஜெனரேஷன் என்றால் அதுக்குள்ள அன்பு, அந்த உடல் அணைப்பு மட்டுமில்லை, உள்ளத்தின் அன்பு மட்டுமில்லை, அதோட வர்றது அந்த ஆத்மீகம்னு சொல்றது இருக்கு இல்லையா, அதை சொல்றது உள்ளுணர்வு, அது பியோர். அதெல்லாம் கொடுத்து ஒரு பாட்டி ஒரு பிள்ளைய கட்டி பிடிச்சி நல்லா இருப்பாங்கனே, அதான் ஆசீர்வாதம் தான். நாங்கள் காலில் விழுறது, கிளவி விழுறது அந்த காலத்தில். வருஷம் வந்தால் எங்கட மட்டக்களப்பில் வருஷம் வந்த உடனே நாங்கள் எங்களோட சொந்தக்கார ஆக்கள்கிட்ட போகணும், அவன் காலில் தொட்டு கும்பிடணும். அவங்களுக்கு 10% தருவாங்க என்றால் ஆசீர்வாதம். இன்றைக்கு அப்படி எல்லாம் செய்யற இல்லை. டோன்ட் டச் அதர் பீப்புள் வந்துடுது இல்ல, பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, டோன்ட் டச் அதர் பீப்புள், டோன்ட் லெட் அதர் பீப்புள் டச் யூண்டெல்லாம் வந்துட்டுது இப்ப. அப்போ அதுகள் அப்படி பழக இல்லை குழந்தைகள். குழந்தைகள் இங்க வளர்றதுக்கு நாங்கள் எங்களை வாழ்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமா? இல்லையம்மா, நாங்க வாழ்ந்த காலம் வேறு. அதுக்கிடையில நாங்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த இலங்கையில் இருந்த சமுதாயமே இந்த 30 வருஷ யுத்தத்தால பட்டண்டு மாறிச்சுது. இங்கிலாந்துல நான் 70ஆம் ஆண்டு வந்த அளவுக்கு இன்னும் பெரும்பாலும் இருக்குது அந்த வாழ்க்கை நடைமுறைகள் என்ற ஆங்கில. ஸ்ரீலங்காவில் எக்கச்சக்கமாக மாறி இருக்குது குடும்ப உறவுகள், வாழ்க்கை முறை. ஏனென்றால் நோமலாக வாழ ஒரு சந்தர்ப்பம் 30 வருஷம் இருக்கு இல்லைங்கிற மக்களுக்கு. சாதாரண வாழ்க்கைக்கு அப்போ அசாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்தவே. உயிர் தப்புறத்தை விட ஒன்றும் அமைக்கப்ப இருக்க இல்லை. அப்போ அங்கே போயிருந்து கொண்டு அறத்தை பற்றி கதை, தர்மத்தை பற்றி கதை என்றெல்லாம் சொல்லி கொண்டு ஹவு டு சர்வைவ்ன்றது தான் இப்போ எங்கள் மக்களுக்கு இருந்தது. அப்போ நாங்கள் இன்றைக்கு காதலை கதை கேட்க, இப்போ நாங்கள் வேறு ஒரு பிராந்தியங்களில் இப்படி காதல் உண்டு, மட்டக்களப்பில் சில கதைகளையும் சொன்னேன். ஆனால் அதுபோல் இங்கிலாந்துல நிறைய கதைகள் சொல்லுவினோம். இப்போ இங்கிலாந்துல அரச கதைகளை பார்த்தால் ஹென்றி VIII காதலுக்காகத்தானே சமயத்தை மாற்றினவர். அப்போ வலிமையானது தானே. உலகத்தில் நடந்த கனக யுத்தங்களை பார்த்தீங்கன்னா காதலால் நம்ம வந்தது.
பெரிய பெரிய யுத்தங்கள்லாம் காதலில் வந்திருக்குது. மெத்தோலஜி எல்லாம் பார்த்தீங்களா, ஒரு பெண்ணில் வெள்ள ஆசையான கணக்கு யுத்தங்கள் வருகுது. அப்போ பிரித்தானிய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா ஹென்ரி த எயித் தான் விரும்பின பெண்ணை செய்கிறதுக்கு அவற்ற சமயம் விடுதல் என்றபடியா நீ சமயத்தை நீ வச்சுக்கொள்ளு அவன் புரோட்டஸ்டன்ட் ஆக்கி போட்டான். அப்போ அந்த காதல்ன்றது எவ்வளவு வலிமையானது என்று சொல்ல வர்றான். காதல்ன்றது மிக 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 உலகத்திலே மிக வலிமையான சாமன், வலிமையான உணர்வு காதல் என்ற உணர்வு தான். இப்ப நான் நினைக்கல இந்த ராதாவை மாறுவாங்கள்ட்டு. அப்ப இந்த காதல் சினிமான்னு சொல்லிக்க நாங்கள் காதல் காமம் சினிமா பாட்டுகளை பற்றி கதைக்க இல்லை, சரித்திரம் பற்றி சொல்லியிருக்கிறேன், சமுதாய மாற்றம் பற்றி சொல்லியிருக்கிறேன், சிந்தனை மாற்றம் எப்படி வருகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது இளந்தலைமுறை எப்படி இந்த காதல் உணர்வுன்றதை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதுதான் முக்கியம். இப்ப இல்லை இதுக்கு பலரும் கேள்வி கேட்டால் தாராளமாக மறுமொழி சொல்லலாம், ஆனால் ஒருவரையும் காண இல்லை. யாராவது இணைந்து திரு நடாமோன் இருப்பார் நினைக்கிறேன். அவர் வேறு யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு தெரியல. அவர்தான் நினைத்து விட வேணும் இல்லையா? என்னண்டாமா நான் இப்போ இந்த தலைமுறை இந்த சினிமா படங்களை பார்த்தா காதல்ண்டா இன்னொன்று உணர்ந்து கொள்ளணும் இல்லையா? ஏனென்றால் ஊரில் இருக்க இஞ்சையும் தான் தங்களோட படிக்கிற பிள்ளைகள் காதல் பண்ணுதல் தெரிஞ்சுக்கொண்டா வளருதுகள். ஆனாலும் தமிழர் தெரிஞ்சு கொள்கிற காதல் உணர்வு காதல் பாட்டுகள்லாம் இந்திய சினிமா படங்கள்லாம் இருக்குது. அதில் எல்லாம் கொமர்ஷியல் சாதாரண யதார்த்தமான வாழ்க்கை பலிக்கிற இல்லை. இங்கிலீஷ் படத்தில் வர்ற காதல் கதை வேறு, தமிழ் படத்தில் வர்ற காதல் கதை வேறு. அது ஆடி ஓடி கிளிகள் கண்டு ஆடி ஓடிகள்லாம் தெரியறது தான் காதலாக இருக்குதுங்க. அது கொமர்ஷியல் படங்களில் வர்ற காதலும் வேறு, சாதாரண வாழ்க்கையில் வர்ற காதலும் வேறு. அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு காதலை பற்றி கருத்துரை என்றால் சிரிச்சுப்பட்டு போங்க, அதில் என்ன கருத்துரை வழங்க இருக்குண்டு. ஒரு விருப்பம் பண்ணா போட்டைக்கு எழுது வாட்ஸ்அப்பில் மெசேஜை போடு, டேட்டிங் செய், அவ்வளவுதான், வலை சிம்பிள். எனிவே யாரும் கேள்வி கேட்கிறேன்டா அல்லது தங்களோட கருத்தை சொல்றேன்னா தாராளமாக வரலாம், ஒரு காண இல்லை. ஒருவரும் இருக்கப்பா திருநடாமோ தான் இருக்கிறார் நினைக்கின்றேன். அவர் தான் கூற வேண்டும் அப்படின்னு அவர் தான் இனி கதை சொல்லுவான்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்யறேன்னு சொல்ல வலிக்கிட்டீங்க, அப்புறம் சொல்ல இல்லை வடிவா. இயல்புல வர்ற உணர்வுகளுக்கும் இப்போ டியூஷன் எடுத்து தான் நாங்கள் அதை படிக்கிறோம். ஒரு கலையை போனால் அது கிளாஸ் எடுக்கிறோம், ஒரு மொழியை கற்க கிளாஸ் எடுக்கிறோம், பழகிற விதத்துக்கு கிளாஸ் எடுக்கிறோம். நீங்கள் இடையில சொன்ன ஒரு கதை தமிழர்களுக்கு சமயம் இருக்கா? தமிழருக்கு சமயம் இதுதான் பிரச்சனை. தமிழர் வாழ்ந்தது ஆதிகாலத்தில் வாழ்ந்தது இயற்கையை வணங்கியவன் தமிழன். அதுக்கு பிறகு சிவ வழிபாடு வந்தது, முருக வழிபாடு வந்ததா நான் இந்த ரெண்டு சொல்றேன் என்றால் இது மானுடவியல் பார்வையில் பார்க்கிறது. ஏனென்றால் எந்த கடவுளும் எந்த உலகத்திலையும் எந்த சமயத்திலையும் முன்னோர் வழிபாட்டில் தான் வந்தது. சரியா? அந்த அந்த குழுவில் அந்த நேரத்தில் ஒரு பெரிய மனுஷன்டா அவனை கடவுளாக்குறது. அப்போ ஜீசஸும் அப்படித்தான் எல்லாருக்கும் புத்தி சொல்லி கொண்டு வந்தார், கடவுளாக்கியாச்சு. ஓகே, அதுபோல மக்களை காப்பாற்றியவன் தான் தலைவர். அப்போ முருகன் என்றது தமிழ் கடவுள் முருகன் என்ற ஆய்வு நூல் பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்லப்படுதுண்டா தமிழ் கடவுள் என்று. ஏனென்றா நான் ஆய்வு செய்தது மராத்தியனுக்கு குஜராத்திகளுக்கு தமிழ் கடவுள்கள் தனித்தனி கடவுள் இல்லை, சிங்களவனுக்கு தமிழ் கடவுள் தனி கடவுள் இல்லை. என்னென்னு தமிழனுக்கு மட்டும் தமிழ் கடவுள்னு பார்த்தால், ஏனென்றால் தமிழன் ஒன் ஆஃப் த வெரி ஏன்ஷியன்ட் சொசைட்டி இன் த பிளானட். அப்போ அதை இன்னும் பிடிச்சு கொண்டிருக்கிறதுக்கு ஒற்று ஆதாரம் தமிழ் கடவுள் முருகன். ஏனென்றால் எங்களின் வாழ்க்கையில் 4 பரிமாணம் இருக்குது. முதல் காட்டில் இருந்தவர்கள், குகைக்குள் இருந்தவர்கள், காட்டில் இருந்தவர்கள். அது பிறகு காட்டுக்குள்ள பழம் தேடி தெரிஞ்சவர்கள். அந்த குகையில் இருக்க
ஒரு வேல் வச்சுக்கொண்டு, வேல் மாதிரி ஒரு ஆயுதம் வச்சுக்கொண்டு மக்களை காப்பாற்றிய தலைவன் தான் முருகன். அதுதான் இன்னும் நீங்கள் கோயில்களுக்கு போனீங்கள் என்றால், இப்போ முருகன் படத்தை வச்சிருக்கீங்களோ தெரியாது, ஆனால் இலங்கையில் உள்ள எல்லா கடவுள் முருகக் கடவுள் கோயில்களில் கிரிமலிருந்து கரகாமரை வேல் தான் இருக்கும், உருவம் இல்லை. அதுதான் மக்களை காப்பாற்றியது. அதிலிருந்து தான் வந்தது தமிழ் கடவுள் முருகன். அப்போ இந்த கைலாசபதி என்ன சொல்றாருன்னா, சிவ வழிபாடு லேட்டா வந்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் வேட்டையாடும் போது அவர்களுக்கு வீரனாக இருந்தவன் சிவன். அதுதான் அந்த புலித்தோல் உடுத்த சிவன். அதுதான் இதுகள் தான் மானுடவியல் ஆறுகிறது. ஏன் அவர் சிவ புலித்தோல்? பிகாஸ் கல்யாணம் பண்றதே அப்படித்தான் வந்தது. கல்யாணம் பண்றதுக்கு முதல் யாரையும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் காட்டுக்குள்ள, அதாவது கோயிக்குள்ள இருந்த காலத்துல தாய் மகன் என்றெல்லாம் உறவு இல்லை. ஆம்பளை என்றது பிள்ளை உடுக்கிறது, பொம்பளை என்றது பிள்ளை போடுறது. தாய் தான் இந்த குழுவின் தலைவி. எவ்வளவு பிள்ளை படிக்கணுமோ அது அந்த குழுவை பாதுகாக்கும். அதுக்காக பிள்ளை பெறலாம். அதுக்கு பிறகு வெளியில வந்தோடனே ஆக்கள் ஹண்டிங் அண்ட் கேதரர்ஸ் என்னால் பொறுக்கி தின்ற வாழ்க்கையில போயிருக்க இதென்ற பக்கம் அதை மிருகங்களை அடிச்சு கிழிச்சு சாப்பிட்றது அந்த காலம் வரைக்க, இதென்ற பக்கம் அந்த பக்கம் சண்டை வரைக்க. சண்டையை நிப்பாட்டுறது என்றால் சண்டையால் ஆக்கள் சாகினான். அப்போ அவைக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் தேவை. அதுக்கு 2 குழுவும் சேர்ந்து நாங்கள் எங்கட பொம்பளை உங்களோட மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு வந்தது. அதுதான் அதுக்கு என்ற குழு தலைவன் மகள் என்ற மகன் நல்ல கெட்டிக்காரன் பாரவன் புலி நகத்தையை கொண்டு வந்திருக்கான், புலிப்பல் கொண்டு வந்திருக்கிறான். அதாவது வீரன். அதுதான் தாலியா வந்தது. அதை காட்டித்தான் அது கட்டினது. அதான் தாலி, அடையாளம். ஒரு வீரனை கல்யாணம் செய்யலாண்ட அடையாளம். அப்போ அந்த கல்யாணத்துக்கு பிறகு 2 பேரும் ஒற்றுமையாக வரையணும். தட்ஸ் எக்ஸ்சேஞ்ச். அப்போ விமன் ஆண்கள் சிந்திக்க தொடங்கினால இருந்து பெண்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆகத்தான் தங்களோட தேவைகளுக்காகத்தான் பாவிக்கப்படுகின்றன. அதுக்கு முதல் இருந்த சொசைட்டி மெட்ரியாக்கல் சொசைட்டி. உலகத்தில் எல்லா இடமும் மெட்ரியாக்கல் சொசைட்டின்னா பெண் தலைமைத்துவம் தான் இருந்தது. அதுதான் நீங்கள் எந்த உலகத்தை போனாலும் ஏதோ ஒரு சிலை இருக்கும், 20,000 years old, 12,000 years oldன்னு சொல்லிவினோம். அது ஒரு பெண் தெய்வமாக தான் இருக்கு. அதில் விட்டுனான். அதுக்கு பிறகுதான் இந்த கடவுள்கள் வந்தது. இந்த பிராமணியம் வந்த பிறகுதான் அவங்க எல்லாரையும் கடவுளாக்குனது. அப்ப தமிழருக்கு இல்ல, தமிழர் கடவுள் என்னமா சைவம். அவங்க 6 விதமான வழிபாடு வச்சிருந்தார்கள் தமிழாக்கள். சக்தி வழிபாடு இருந்தது, பெண் வழிபாடு, முருக வழிபாடு இருந்தது, பிள்ளையார் வழிபாடு இருந்தது. அப்படியெல்லாம் 6 விதமா வச்சிருந்தவை. அப்போ இவை வந்து நான் ஹிந்துன்னு சொன்னேன், எனக்கு எரிச்சல் மாறுறது. நான் சென்சஸ் இதில் உங்களுக்கு வெறும் இல்லை குடியுரிமையில் எழுதுறா என்ன ரிலிஜன் உண்டு, நான் நன்னண்டு போட்டு விட்டுறேன். இந்த வருஷம் 21ஆம் ஆண்டு வந்த உடனே நானே என்ன ஹிந்துன்றது நான் இந்தியாவில் பிறந்த நானா? இப்போ எங்கட தமிழாக்கள் ஒற்று குவேஷனும் இல்லாமல் இந்து கொண்டு போடினேன். நாங்கள் இந்து அல்ல. அப்ப யாருன்னு கேட்கிறேன் நான் கடவுளை கேட்கல. நீங்கள் தமிழருக்கு சமயம் இருக்கான்னு கேட்க, நீங்க கடவுளை பற்றி கேட்க கேட்டது தமிழருக்கு சமயம் இருக்கான்னு கேட்க. தமிழர் சைவம் வணங்கினவே, ஆரம்பத்துல இயற்கை வணங்கினவே, இந்த இயற்கையை தாண்டி அவர்களுக்கு தலைவரை வணங்கினார்கள். இன்றைக்கு மோடி சொல்லுது இந்து உண்டு. அப்ப நாங்களும் இந்துன்னு சொல்லிக்கொண்டு திரிகிறோம் இங்க இருக்கிற ஆக்கள் எல்லாம். நான் இந்து இல்லைன்னு தான் சொல்றேன். பிகாஸ் தமிழருக்கு இருந்தது இயற்கை வழிபாடு. அவர்கள் எதையும் இயற்கையை வணங்கினவன் தான். இல்ல அப்போ சரி, நீங்கள் அப்ப இப்ப இன்றைய கால சமகால தமிழர்களுக்கு எது சமயம்? அதனே தெரியாது. அவைக்கு விருப்பம் செய்து கொண்டிருக்கட்டும். அவ எத்தனையோ கோவில் கட்டி உங்களுக்கு தெரியாது. இப்ப உங்களோட சமயம் அது. நான் அதான் சொல்றேன், எந்த சமயம் தட்ஸ் மை பர்சனல். என் வீடு முழுக்க சிலை இருக்குது. என்னடா இந்தியாவுக்கு போயிருக்கா ஒவ்வொரு ஃப்ரெண்டும் சிலை தருவினம். நான் இன்னும் கும்பிடுறது முருகன். என்ற கடவுள் முருகன் என்று அதுதான் எனக்கு வீட்டுல சொல்லி தந்தது. முருகனை கடவுளா கொண்ட சமயத்தின் பேர் என்ன? ஐயோ மறந்து போனப்ப 6 பேர் இருக்கு எங்களுக்கு. சக்தி வழிபாடு, முருக வழிபாடு.
இதுதான் பிரச்சனைன்றது தான் முதல்ல இல்ல தலைப்பு அது அந்த பேர் நாங்க சொல்லி நாங்கள் மூதாதையர் குழம்பினதண்டு இல்ல, நமக்கென்று ஒரு அடையாளமே இல்லாத ஒரு சமூகம். இதுக்குள்ள நாடு வேற. நீங்க பிள்ளையார கும்பிடா கும்பிடுங்கன்றவங்க, அதுக்கெல்லாம் பேர் இருக்கு. அது பேர் அது இல்லையே. பிள்ளையார் அது எங்கேயோ வட இந்தியால இருந்து வந்தது இல்லை. அவரு பிள்ளையாரை வணங்குறதுக்கு ஒரு சமயம் இருக்குது. நான் கேட்கறது தமிழர்களை இல்ல, குரூப் இல்லை. பிள்ளையாரை 3 முதல் கடவுளாக கொண்ட சமயம் இருக்குது ஏற்கனவே ஆசியாவில். நான் கேட்டது உங்களுக்கு முன்னர் கடவுளா ஆசியாவில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ ஃபார் டெல்லிங் மீ. ஐ டோன்ட் நோ. இருக்கு 6 பிறகு 8 என்று வந்து இப்ப 36 ஆக்கி வச்சிருக்கணும். இருக்கட்டும். ஏனென்றால் இந்தியாவிலும் இப்போ பாருங்க, வழிபாடு 9ஆம் நூற்றாண்டுக்கு முதல் இருந்ததானே தெரியாது. உங்களுக்கு சமயம் இல்ல. நவஜோதி அவர்கள் நான் நினைக்கிறேன் ஒரு ஃபாரின் கடவுளைத்தான், ஃபாரின் சமயத்தை தான் பின்பற்றுறார். எனக்கும் தெரியாது. அப்ப நாங்கள் முதல்ல தேட வேண்டியது நாங்க யார் உலகத்துல, நாங்க இந்த மனுஷர். அப்ப ஒரு மொழியை கலைக்கிறோம், சரி, மொழி அடையாளம் சரி, வேறு என்ன நம்பிக்கைகள். சமகாலத்துல எங்களுக்கு தெளிவில்லாம நாங்கள் எதையுமே சாதிக்க முடியும், எதையுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. மனுஷனுக்கு இருக்கிற அடையாளங்கள் நடாமோகன் மல்டிபிள் ஐடென்டிட்டி. நான் என் வீட்டில் இருக்க ராஜேஷ், நோபடி, ஐ எம் அலோன். ஓகே, பிள்ளைகள் வந்த உடனே நான் அம்மா, பக்கத்துக்காரனுக்கு நெய்பர், நாளைக்கு கூட்டம் இருக்குது அங்க போனோடனே லேபர் பார்ட்டி. அது உலக கூட்டம் முழுவதும் ஐடென்டிட்டி. நீங்க சொல்லாத. அது சரி, அது உலகம் முழுவதும் இருக்குது. நான் கேட்கறது என்னென்றால் நமக்கான அடையாளம் அது. எனக்கென்ற ஒரு அடையாளம் ஒன்று வச்சு அது எதவாவும் இருக்கலாம். ஒரு குழந்தை உங்களோட அடையாளம் யூ, பட் யூ காண்ட் லிவ் வித் யுவர் அடையாளம் because when you go out you are not Rajesh, my next door neighbor. இல்ல, ஒரு குழந்தை வடிவா சொல்லிச்சு 7 வயசுல, your face is your identity. என்னவா? your face, முகம், உன்னுடைய முகம்தான் உனக்கு அடையாளம் என்று 7 வயசு குழந்தை சொல்லிச்சு. சரி, எந்த பக்கத்தோட காரிக்கு முகம் இருக்கு, எனக்கு முகம் இருக்கு. ஆனா என்ன, 2 பேர்லயும் ஒன்றில்ல. இந்த 8 பில்லியன் பேர்ல உங்களுடைய கருவிழி, கண் விழியோட இன்னும் ஒருவருக்கு உலகத்துல பொருந்தவே பொருந்தாது. உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இன்னும் ஒருவருக்கு இல்ல, கடைசி வரைக்கும் இல்ல. அப்ப ஒன்று தனித்துவமா இருந்தா தான் அது உங்களோட அடையாளம் பண்றது. ஐயா, நீங்க ஒரு ஆளோட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க நீங்க அடையாளம் பண்ணி கொடுத்துறப்ப நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறது. லேபர் பார்ட்டிக்கு போனா ஐ எம் ஒன் ஆஃப் த மெம்பர் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அப்ப அந்த அடையாளம்ன்றது அத மல்டிபிள். அவங்களுக்கு மோந்தல் அடையாளம் என்றால் 803 பில்லியன் பீப்புள் இன் தி பிளானட் தே ஹேவ் அடையாளம். அதுதான் நாங்க அப்படி எண்ணும் போது நாங்கள் இடையில சொன்ன நீங்கள் வேற மொழியில வழிபாடு செய்கிற ஒரே ஒரு கூட்டம் தமிழ் கூட்டம் என்று அப்படி என்று இல்ல. நீங்கள் இப்ப ஒரு புத்தங்கரணங்கச்சாமி என்று சொல்ற இடத்துக்கு போனீங்கன்னா அது ஒரு வேற மொழி. அத மாதிரி நாங்கள் போற கோயில்கள் சரணம், நான் சரண் அடைகிறேன் அதை சொல்லிக் கொடுக்குது. அது மொழிபெயர்க்கலாம். அவர் சொல்ற மந்திரத்துக்கு எனக்கு ஒரு ஒன்று முழங்குறேன். அது சரி, அது எங்கட கோயில் இல்ல. நீங்க தெரியாம அதுக்குள்ள பூந்தது யாரு தெரியாதுப்பா, கணக்கு அதான் சொல்றேன். இல்ல, அதுதான் இப்ப யார்ட்டியோ கோயிலுக்குள்ள நீங்கள் போய் நின்று கொண்டு இது என்ன இது துவக்கா வச்சிருக்கியால் எந்த மொழியில பூசை பண்ண நீங்க டிமாண்ட் பண்ணுங்க. இல்ல, அதுதான் காதலை பற்றி தான் கொண்டு வந்து முடிக்க போறேன். அதுக்காண்டித்தான் இது நிகழ்ச்சியில சொல்லப்பட்ட முடிஞ்சதுனா இப்ப 1 மணிக்கு முடிஞ்சது. இப்ப கேள்விக்கும் பதில் சொல்லாமலே முடிக்க போறீங்க. என்னத பெரிய கேட்டீங்க. நீங்கள் சமஸ்கிருதத்துல வழிபாடு செய்யற கோயிலுக்குள்ள பூந்து கொண்டு நீங்க என்ன வெறுட்ரியல் இந்த மொழியில பன்னெண்டு, அது அவனுடைய சமயம். அது அங்கு கட்டினவனும் அதுங்க பூசைக்கு வச்சிருக்கிற ஆக்களுடைய ஒரு கோயிலுக்குள்ள போய் தமிழர்கள் போய் எந்த மொழியில பண்ணு நீங்க நேக்கி 47 வச்சு எல்லா இடமும் சண்டித்தனம் காட்டுறது. அதுக்கு தமிழர்களுக்கு நீங்கள் இயற்கை இன்றைக்கும் 5 பூதங்கள் தான் இன்றைக்கு இந்த அண்ட சராசரத்தை தமிழண்ட கடவுள்
அப்ப அதுக்கு வர வேண்டியதுதான். அதுக்கு 6வது கடவுள் இன்டர்நெட். அதுதான் மாறி எல்லா இடம் நலமுக இயற்கை தமிழருக்கு மட்டுமில்லை. ஜெர்மன் கடவுள் பேர் தோ என்றால் இடி மின்னல். ஆரம்பத்தில் எங்களுக்கு இருந்த மாதிரி அவைக்கு ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு விதமாக நம்பி இருக்கணும், வழிபாட்டு செய்திருக்கணும். எல்லாம் பேஸ்ட் ஆன் ரிலிஜன், ஐம்பூதங்கள். மனுஷன் நான் பிறந்து குகைக்கு இருக்க எனக்குத்தான் மழை பெய்யுது, எனக்குத்தான் மழை பெய்யுதுன்னு நினைக்க இல்லை. நான் நினைக்கிறேன் என்னன்னா, நாங்கள் அந்த என்னுடைய நம்பிக்கையை தான் நான் வெளிப்படுத்தலாம். இப்ப என்னுடைய சமயம் என்னென்றால், எனக்கு முழு முதல் கடவுள் சூரியன் தான் இந்த ஐம்பூதங்களுடைய இயக்கங்களுக்கு முதல் ஆதாரமா இருக்கு. உலகத்துல மிக சிவிலைஸ் சொசைட்டி என்று சொல்லப்படுறது பெர்ஷியன் சொசைட்டி என்று சொல்லப்படுது. அதாவது அவர்கள் சூரியனை வணங்கியவர்கள். ஈரான் என்ற பேரு இந்த லேண்ட் ஆஃப் ஏரியன் என்றால் அவை இந்த மித்தாலஜி என்றால் ஒரு பிளானட் உடைஞ்சி வரைக்கும் கீழே வந்த மக்கள் தான் இந்த பெர்ஷியன். ஏன்னா உலகத்திலேயே பியூட்டிஃபுல்லான பீப்புள் அவை தான் வெள்ளையாக அழகாக இருந்த அங்கிருந்தான் எல்லாரும் வெளியில போயிருக்கிறோம். மொசபட்டேமியா அந்த இந்த பக்கம் எல்லாம் போனது. இப்படி வந்த நாங்கள் இன்றைய காலத்துல என்னுடைய முழுவதுமே என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய நடைமுறைகளை நான் தெளிவா சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேணும் என்றதுக்காண்டித்தான் நான் அதை சொல்ல வந்தேன். அது வேற ஒன்றும் அல்ல. அது அவருடைய பிரச்சனை. மதம் இருக்கிற போன சென்சர்ல கடைசியா 2021 நடந்த சென்சர்ல 63% அவ டிக் பண்ணி நான் ரிலிஜன் சொல்லி நான் ரிலிஜன். அதனாலதான் கேட்டவியல், பார்லிமெண்ட்லயே கரைச்சவியல் எங்க இந்த சொசைட்டி போகுது, எப்படி நாங்கள் சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு கீழே எப்படி நாங்கள் ஒரு கேத்தலிக் கண்ட்ரியாக இது இல்லை. இப்ப இன்றைக்கு என்னமோ ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க தானே, colony of immigrant and Britain becoming a colony of immigrant. 15% தான் கோவிலுக்கு போறோம்னு சொல்லி நம்ம பிரிட்டானியாவில். ஆனால் அது சமயவாதியை விட நல்ல மனுஷர். ஒன்றரை விட எத்திக்கெட் என்ற அந்த மக்களை நடத்துற விதத்துல நல்ல சனங்கள் எங்களை விட. அவைகளுக்கு தொழில் இல்லாம போகும்போது ஆர்ச் பிஷப் கண்டபரியும் ஒரு பெண் பொறுப்பேற்று விட்டார். நிறைய மாற்றங்கள் இனி வரும். LGBTE என்னண்டா அது எனக்கு வடிவ சொல்ல தெரியல. இனி அதை ஏற்றுக்கொள்றதான் அடுத்த போராட்டமா இருக்க போகுது சமயங்களுக்கு. இதுகளுக்கு அப்பால நீங்கள் இன்றைக்கு எடுத்த தலைப்பு காதல் என்கிறதை பற்றி பார்க்கிறோம். இங்க இணையதளங்களை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள பயங்கர மோதல்கள். இந்த சின்ன பொம்பளை பிள்ளைகளும் படி பிள்ளைகளும் பெரியாக்கள் பார்க்கிற தளங்களுக்குள்ள பூந்து நின்று கொண்டு தாங்கள் உடுப்பெல்லாம் கராட்டி விட்டுட்டு நின்று கொண்டு நாங்கள் இப்படித்தான் இருப்போம், டைவியல் முதல்ல உடுப்பை போட பழகுங்கன்னு சொல்ல, நீங்க எந்த சொசைட்டில இருக்கிறீர்கள், நீங்க ஸ்ரீலங்கனோ, நீங்க ஊருக்கு போங்கோ, இது நாங்கள் பிரிட்டிஷ், நாங்கள் கனேடியன்ஸ், நாங்கள் ஆஸ்திரேலியன்ஸ் என்ற அளவுக்கு இந்த காதல் உணர்வுகள் வெளிப்படுத்துறதும், புருஷனை பற்றி பஞ்சாதி கதைக்கிறதும், பஞ்சாதி பற்றி ஒரு அண்மையில ஒரு கதை, ஒரு 2 பேருக்கு இடையில அவற்றை வைஃபை தூக்கிட்டு போய் அவர் படம் எடுத்து காட்டி இதுதான் காதல் என்று ஊரா கொண்டு வர்றது. ஏனென்றா அது காதல் என்றதுக்கு நீங்க எடுத்துக்கொண்டதின் அர்த்தங்கள் எல்லாம் தடுமாறி போய் யாரும் கேட்பாரற்று நாதியற்று தலைகளா மாறிட்டுது. ஆனாலும் உங்களுடைய திருப்பியோர்க்கா பழையபடி எப்படி இந்த காதல் அலண்டைன் என்கிற ஃபாதருடைய கதையிலிருந்து பிறந்த கதைகள் அழகா திருப்பி இருக்கா ஞாபகப்படுத்தினது சிறப்பாக இருந்தது. ஆனால் நாங்கள் என்னென்னால் உலகத்தை மாற்ற முடியாது. நாம் இருக்கக்கூடிய சூழல்கள்ல நமக்கு தெரிந்த சரியானவற்றை துணிகரமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்க சொன்ன இந்த வேலண்டைன் டே என்ற பேரே என்னண்டு சமய ரீதியாக வந்தன்னு சொல்லி காதல் என்னண்டு மாறணும்னு சொல்லி போட்டு தற்காலம் என்ன செய்தோம்னா சொன்ன நாங்கள் இப்ப. இல்ல அது புரிஞ்சது கேட்டு நான் முழுக்களுமே அதுதான் பிரச்சனை. ஆனாலும் கூட
ஒரு கொஞ்சம் ஒரு அளவுக்கு பேச வல்ல அனுபவங்களை கொண்டவர்கள் ம். சரியான திசைகளை காட்டலாம், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் இல்ல. ஆனா நாங்க தடுமாறி போயிருக்கிறோம். அதனாலதான் அந்த அடையாளத்தை திருப்பி கொண்டு வந்தேன். நாங்கள் ஒரு ஒரு எனக்கு என்னுடைய சமயம் எதுன்றதையே பிழையா உச்சரிக்கிறதும், பிழையான மொழி பேசுற ஒரு கோயிலுக்குள்ள போய் எந்த மொழியில பூசை பண்றதையும் கேட்கிற ஒரு அடையாளம் இழந்த சமூகம் நாங்கள். அப்ப இதை எங்க செய்யணும்? பிழைய மட்டும் சுட்டி காட்ட இயலாது, அவ வழியையும் காட்டத்தான் வேணும். நீங்கள் சொன்ன பாரம்பரியத்துல தமிழ் சமூகம் இனி என்ன கடைப்பிடிக்க வேணும், இது என்னுடைய நம்பிக்கை. இப்ப பாரதியார் என்கிறவர் அண்டையிலிருந்து இந்த வரைக்கும் பாரதியார் இந்த வரைக்கும் எத்தனையோ கனவுகளை சொன்னார். அது நடக்குதோ இல்லையோ, அது மாதிரி நாங்கள் நடக்க வேணும் என்று சொல்றவர்களாக மாற வேணும் என்று நினைக்கின்றேன். அதுதான் என்னுடைய பக்கமாக இருந்தது. நவஜோதி அவர்களும் காதல் வாரத்தை பற்றி ஏதாவது கருத்தை சொல்லி நாங்கள் நிறைவுக்கு வருவோம். ஆமாம். என்னை பொறுத்தவரையில இந்த காதல்ன்றது பல விதத்துல ஒரு தாய் தந்தை உள்ள காதல் கூட, அதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் இடையில சொன்ன மாதிரி ஒரு இப்போ இந்த கூடுதலாக வயோதிபர்கள், அவர்களை கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர், அவர்களை கூட அவர்கள் எவ்வளவு அன்பாக வளர்க்குற, அது இன்றைய சமுதாயத்தில் அது தெரிகிறதில்லை. அது கூட அந்த ஒரு காதல் என்ன, அவர் ஒரு பேர பிள்ளைய காட்டியும் ஒரு முத்தத்தை கொடுக்கறது கூட ஒரு வண்டர்ஃபுல். அது ஒரு அற்புதமான ஒரு இது. நாங்கள் அனுபவித்தவர்கள் இருக்கிறீங்க கதை. காதல்ன்றது அற்புதமான உணர்வுமா. காதல் இல்லையென்ற உலகம் இல்லை. இன்றைக்கு வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் காதல் ஒரு காதல் என்ன. அதான் சொன்னேன், சோக்ரட்டிஸ் சொன்னார், ஈருயிர் ஓருடல். ஆமா, ஈருடல் ஓருயிர். அதுதான் அந்த சங்கமம் இருக்கு, காதல் இருக்கு. அது பெரும்பாலான டிவோர்ஸ் எல்லாம் கூட வந்தாலும் அதுவும் ஒரு காதல் தான். ஒரு ஆள் ஹேர்ட் பண்ணாம அது ஒரு பெரிய இது. ஒரு சமூக மட்டத்தில் ஒரு அன்பை பகிர்கின்ற யாராக இருந்தாலும் அதுதான் அன்பை பகிர்கின்ற ஒரு தினமாகத்தான் அனுஷ்டிக்கப்படும். அதான் நாங்கள் என்கரேஜ் பண்ணோம் இந்த காதல் தினத்துல. அது அமையும் அந்த விதத்துல நாங்கள் நோக்கினா எங்களுடைய சமுதாயம். உண்மையாக ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள், நீங்கள் பழைய கதைகள் எல்லாம் வேலண்டைன்ஸ் டே எப்படி உருவாகினதுன்றது முக்கியமான ஒரு பதிவு, இந்த பதிவு என்று நான் அதுதான் என்னன்னு சொல்றேன். நம்ம எல்லாரும் வேலண்டைன்னு சொல்றேன்னா அவை எனக்கு சரித்திரம் தெரியாது. காதல் தினம் நினைக்கணும், அது காதல் தினமாக ஆரம்பிக்க இல்லை. அதாவது பாதிரியார் அந்த பிள்ளை அந்த புனிதமான அன்பு, அந்த கனெக்ஷன், அந்த டெடிகேஷன், அது காதல் இருக்கணும். இன்றைக்கு அது வளர்ந்து கொண்டு வந்தது. ஆமாம், இது எல்லோரும் தெரிந்திருக்கணும். நீங்கள் மிக அற்புதமாக இன்றைக்கு அதை விளங்கப்படுத்தினதை இதை நீங்கள் ஒரு எல்லோரும் யூடியூப்ல போட்டு திரும்ப கேட்டு அதை பற்றிய ஒரு அறிவை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையாக மிக அழகாக நீங்கள் பலவித இது மற்றது தமிழ் ஆக்கள் எங்களுடைய பேட்டிகளோ, அதாவது மட்டக்களப்பில் இப்படி அந்த சமுதாய வளர்த்தி அந்த காதல் தினம் அந்த கம்பேர் பண்ண நான் சங்க காலத்துல இருந்தது மாதிரிதான் அதுல அன்றைக்கு இருந்தது. ஒளிவு முறைமில்லாம் அந்த பெண் சொல்லுது, அது மாதிரிதான் இன்றைக்கும் அதுகள் உணர்வுகளை பயந்து கொள்ளுதுகள். ஆனால் அதுதானே நாங்கள் நாகரிக சமயத்துல இங்கிலீஷ்ல செய்கிறோம், ரைட் இந்த வாட்ஸ்அப். ஆமாம், இதுதான் யாழ்ப்பாணத்திலையும் இருந்திருக்கலாம் இல்ல, இந்த பெரிய நாவல்கள் எல்லாம் எழுதுறார்கள். அதான் உலகத்துல இன்றைக்கு எழுதப்படுற நாவல்கள் பெரும்பாலும் காதல் நாவல் தானேம்மா. படங்கள் எல்லாம் காதல் படம் தானே, காதல் வாழுது நிச்சயமாக. அந்த விதத்துல காதலர் தினத்தில், அதாவது கொண்டாடுவோம் தேதி இன்றைய தினத்தில் எல்லோருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை கூறுவோம். எல்லோரும் அன்பாக காதலாக அன்பை பகிர வேணும். அந்த விதத்துல உங்களுடைய இன்றைய நிகழ்வு மிக மிக அருமை என்றதை கூறி எல்லோருக்கும் பல தகவல்களை அந்த விதத்துல ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் இதுவரை நேரமும் எமது பாமுகம் டிவியில் 704வது மகரந்த சிதறலை மிக அழகாக சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்து, திரு நடாமோகன் அவர்களும் மிகவும் நல்ல கேள்விகளை கேட்டு உங்களை கிண்டி வைத்தார். அந்த விதத்துல மிகவும் அவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி, அவருக்கும் இந்த காதலர் தினத்தில் மிக அன்பாக நடந்து கொள்கின்றவர் அவர் எல்லோருடன்
அன்பாக பழகக்கூடியவர். அதுவும் ஒரு விதமான ஒரு அன்பு தான் இல்லையா? அந்த விதத்தில் அவருக்கும் வாணிமோகம் இந்த உறவுகள் அனைவருக்கும் இந்த வேளையில் இதுதான் நான் அந்த ரெண்டாவது என்று சொன்னேன் இல்லையா, இந்த இது கடமை சார்ந்த அன்பு, சமுதாயத்தான கடமை. இப்ப நாங்கள் நேரம் கொண்டு இருக்கிறோம், ஏன் செய்யறோம்? நீங்கள் சொன்ன சப்ஜெக்ட தேடணும், வாசிக்கணும் செய்யறோம். இது மக்கள் தெரிஞ்சு கொள்ளும் அன்புலாம் கொள்ள வேண்டும். அது கட்டாயம். செய்யறதுக்கு நடாம சந்தர்ப்பம் தந்தது. ஏனென்றால் இப்படியான கதைகள் கதைக்காம வேற கதைக்கு, ஆனால் இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததே பெரிய விஷயம் தானே. நிச்சயமாக. அதே மாதிரி மகளிர் தினத்துக்கும் இன்று வர முடியாதவர்கள் எனக்கு அடித்து கிடக நீங்கள் மகளிர் தினமும் இப்படி ஒரு கலந்துரையாடல் ஒன்றை நாங்கள் பெண்களை அழைத்து நாங்கள் திருமதி ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களோடும் திருந்தும் பழைய கதைகளெல்லாம் சொல்லுவார். அந்த விதத்திலேயும் பல மகளிர் தினத்தையும் நாங்கள் இந்த மாதிரி சிறப்பிப்போம் என்று கூறி இந்த வேளையில் அதையும் கூறி இதுவரை நேரமும் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் மிக அழகாச்சுவர் நேர்ந்துகள் மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறி அடுத்து 705வது மகரந்த சித்திரன் நிகழ்ச்சியோடு அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி கூறி இதை கேட்டுக்கொண்டிருந்த உறவுகள் அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரே ஒரு விண்ணப்பம் தான், காதலர் தினம் வேற, காதல் தினம் வேற. ஆகவே நாங்கள் காதல் தினத்தை வரவேற்றுக் கொள்வோம். காதலர் தினத்தை காதலர்கள் கொண்டாடட்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.